திருமந்திரம் 6ஆம் தந்திரம் 3வது அத்தியாயம். நாதுரு நாண நேயம். பாடல் 1608. வச்சன ஆறாறு மாற்றி என வைத்து மெச்ச பரதந்தன் வியாத்துவம் மேலிட்டு நிச்சயமாக்கி சிவமாக்கி நேயத்தால் அச்சம் கெடுத்து என்னை ஆண்டனன் நந்தியே அப்படின்னு அந்த பாடலுடைய விளக்கம் பார்த்தோம்னாக்கா, ஏன்னா 36 தத்துவங்களை கொண்டுதான் அந்த உலகத்தையும் மனித உடலையும் கட்டமைக்கப்பட்டிருக்கின்றது. அப்ப அவற்றை கடந்து செல்லும் போதுதான் நான் சிவனை அடைய முடியும். அத்தகைய சிவப்பேற்றை அடைவதற்கு அவன் எனக்கு அருள் வழங்கினான். அவனுடைய வியாபகம் சிவத்தன்மையில் என்னை அடங்க செய்தான். அதனால அவன்கிட்ட இருக்கிறதால எனக்கு பயம் இல்லை. அவன் என்னை ஆட்கொண்ட பின் எனக்கு பயம் இல்லை அப்படின்றத அந்த பாடல்ல சொல்லதா இருக்கின்றேன். வாருங்கள் கௌரி அம்மா, வணக்கம். நன்றிங்க. வாங்க விந்தியா அம்மா, வணக்கம் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. 1608வது திருமந்திரம். அச்சம் தவிர்ந்தது ஆனந்தம் உற்றது. திருமந்திரம். வைச்சன ஆறாறு மாற்றி எனை வைத்து மெச்ச பரந்தன் வியாத்துவம் மேலிட்டு நிச்சயம் ஆக்கி சிவம் ஆக்கி நேயத்தால் அச்சம் கெடுத்து என்னை ஆண்டனன் நந்தியே. அருமையான திருமந்திரம். வைத்த ஆறாறு 36 சீவன் உய்வடைய உதவியாக வைத்த 36 தத்துவங்களையும் நீக்கி என்னை நிலைவர செய்து மற்றவர்களெல்லாம் மெச்சி பாராட்டும்படி பரம்பொருள் என்னை தன்னுள்ளே பொருந்தி இருக்க செய்து அந்த நிலைத்த இன்பம் என்றும் இருக்க அருளி உயிர் பயம் போக என்னை சிவமயமாக்கி சிவானந்த நிலை அடைய செய்து என்னை ஆட்கொண்டு அருளினான் நந்தி எம்பெருமான். மெச்ச பாராட்ட பரன் சிவன், வியாத்துவம் வியாபகம் எங்கும் நிறைந்திருத்தல், நேயம் சிவானந்தம், அச்சம் உயிர் பயம். கழக வெளியீட்டில் ஆவிகள் சிவபெருமானை கூடுதற் பொருட்டு துணை கருவிகளாக அமைத்து கொடுத்த 36 மெய்களும் ஆவியின் வழி செல்லாது ஆவிகளை தன் வழி இழுத்து தடுமாற்றத்துக்கு உட்படுத்தி தாம் தலைமையாக நிற்கின்றன. ஆவிக்கு இவைகள் கலையாகும். இக்கலைகளை களைந்து ஆவியை வளர்த்தெடுப்பது திருவருளின் சீராகும். அம்முறையே ஆண்டவன் திருவடி கண்ணும் ஆவியை அத்திருவருள் நிலைப்பிக்கும். அப்பொழுது அடக்கமாகிய செறிவினை ஆவி அடையும். செறிவு வியாபகம் வியாத்துவம் சிவம் நிறைவாகிய வியாபகமாக இருக்கும். ஆவி அசிவமாம் பெருவாழ்வெய்தும். திருவடி உணர்வாகிய நேயத்தால் எனக்குள்ள பிறப்பு இறப்பாகிய அச்சத்தை கெடுத்தனன். கெடுத்து என்னையும் ஆண்டு கொண்டனன். அவனே நந்தியாகிய சிவபெருமான். 36 தத்துவங்கள் மாற்றி களைந்து என்னை வைத்து என்னை நிலைக்க செய்து பரஞ்சன் வியாத்துவம் மேலிட்டு சிவத்தின் வியாபகம் மேலிடும்படி செய்து நிச்சயமாக்கி சிவமாம் தன்மை எய்த வைத்து நேயத்தால் அச்சிவத்தால். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ
திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா. மிக அருமை. கணேஷையா வாங்கய்யா, உங்களோட கருத்தை சொல்லுங்க. ஐயா திரும்பவும் மூட்டிங்ல இருக்கு. வணக்கம். கணேஷ் ஐயா அவர்களை இந்த தளம் வருக என்று வரவேற்கின்றது. ஐயா அன்மோட் பண்ணிட்டு பேசுங்க ஐயா. உங்களை பத்தி ஒரு நாள் இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்க. நான் வந்து பாம்பே கிட்ட இருக்கிறேன். இங்க பிறந்து வளர்ந்ததுனால எனக்கு தமிழ் அவ்வளவா சரியா பேச தெரியாது. நீங்க பாடுறதெல்லாம் ரொம்ப இஷ்டமா இருக்குது கேட்கறதுக்கு. ஆனாக்கா கொஞ்சம் புரியறதுக்கு கஷ்டம் பிடிக்குது. எனக்கு அந்த தமிழுக்கு வித்தியாசம் வருது கொஞ்சம். நீங்க பேசுற தமிழ் வந்துட்டு ரொம்ப சொல்றது வந்துட்டு அந்த தமிழ் வந்துட்டு பழைய தமிழ். அது இப்போ நாங்கெல்லாம் வந்துட்டு அதெல்லாம் மறந்தாச்சு. அதனால நிறைய வந்துட்டு ஒரு டிஸ்கனெக்ட் ஆகிக்குது. அதுக்காக எதனா பண்ண முடிஞ்சதா பாருங்க கொஞ்சம். ஏன்னா எங்களுக்கெல்லாம் கேட்கறது ரொம்ப இஷ்டம் இருக்குது. ஆனாக்கு இந்த பிரச்சனை வருது. ஐயா எந்த பிரச்சனைன்னு சொல்றீங்க? சரியா புரியலைங்க ஐயா. எது டிஸ்கனெக்ட் ஆகுதுன்னு சொல்றீங்க? தமிழ் வார்த்தை இங்க வந்து எனக்கு புரியாம இருக்குது கொஞ்சம். எனக்கு நான் வந்துட்டு மகாராஷ்டிரால பிறந்து ஆச்சு. அதனால இப்போ எனக்கு இந்த தமிழ் புரியுது கொஞ்சம் கஷ்டம் பண்ணிக்குது. அது இப்போ நான் கத்துக்கிறேன். உங்களுக்கு என்னது நாங்க பேசுறது விளக்கம் சொல்றது புரியுதா உங்களுக்கு? புரியுது. கொஞ்சம் கொஞ்சம் புரியுது. கொஞ்சம் கொஞ்சம் புரியாம போயிடுது. வார்த்தைங்க வந்துட்டு எனக்கு இன்னும் அவ்வளவா தமிழ் வார்த்தைங்க வந்துட்டு புரியுது. சரி சரி, நான் வேணா யூடியூப்ல அப்லோட் பண்றோம். அதை அப்படியே கேட்டு பாருங்க. திருப்பி கேட்கதான் உங்களுக்கு தெளிவு கிடைக்கும். சரி, உங்க ஆர்வத்தை பாராட்டுகின்றோம். நன்றி. பேசுங்கம்மா கௌரி அம்மா. நன்றி ஐயா. அதான் புரியலனாலும் நீங்க கேட்கலாங்க ஐயா. எந்த இடத்துல புரியலையோ அதை நீங்க மெசேஜா போடலாம். நீங்க கேட்கவும் செய்யலாம். திரும்ப திரும்ப கேட்கும் போதும் அது உங்களுக்கு திரும்ப ஈஸியா புரிய ஆரம்பிச்சிடும். நன்றிங்க ஐயா. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி. ஓம் திருமூலர் திருவடி போற்றி. ஓம் நம சிவாய. திருமந்திரம் 1608. வைச்சன வாராறு மாற்றி எனை வைத்து மெச்ச பரன்றன் வியாத்துவ மேலிட்டு நிச்சயமாக்கி சிவமாக்கி இந்நேயத்தால் அச்சங்கெடுத்தென்னை ஆண்டனன் நந்தியே. Translation: Transforming the 36 principles inherent in me, adoring by intensifying the pervasiveness of the soul, assuring me into Sivahood through identity of me and him, destroying fear, Nandi redeemed me. இருக்காங்க. வைச்சன வாராறு மாற்றி எனை வைத்து. ஆறாறு அது வந்து 36 தத்துவங்களை தான் நமக்கு இந்த உலகத்துல நம்ம அனுபவத்தை கொடுத்து நம்மளை தூய்மையாக்கி இறைவனடி சேர்க்கறதுக்காக தான் இந்த 36 தத்துவங்களான கருவியா இந்த உடலும் மனமும் இருக்கு நமக்கு. அதை வந்து மாற்றி எனை வைத்து, அதை எந்த மாதிரி மாற்றி எனை வைக்கணுமோ, எந்த மாதிரியான பக்குவத்தை எனக்கு கொடுக்கணுமோ அதை கொடுத்து, உலகியல்ல இருந்து அந்த பக்குவத்தை கொடுத்து தெளிவை கொடுத்து சிவம் பக்கம் நம்மளை திருப்புற விஷயம். அசுத்த மாயையிலிருந்து சுத்தமாக்கி அப்புறம் பரஞ்சுத்த நிலைக்கு நம்மளை திருப்ப வைக்கிறது இறைவன் அருளால நடக்கிற விஷயம். அந்த மாதிரி என்னை வைத்து மெச்ச பரன்றன் வியாத்துவ மேலிட்டு,
மெச்ச அம், அரிய பொருள், மெச்சப்படும் பொருளான அரிய பொருளாக இருக்கிற சிவம் சிவம் அந்த நமக்கான தெளிவு ஞானம் அனைத்தையும் அருளும் அந்த சிவத்தை வியாபகமாக வியாத்துவ மேலிட்டு நமக்குள்ள அதை விரிவுபடுத்துறது, அதை நமக்குள்ள மேலிடும்படி செய்து, அது என்னன்னா நம்மளோட தெளிவு ஞானம் இதெல்லாம் தான் அதை வந்து நமக்கு கொடுக்கறது. அது வந்து நம்மளோட அவேர்னஸாக நமக்குள்ள எவ்வளோ பெர்சன்டேஜில், இப்போ 10% இருக்கிறோன்னா அதை கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி நம்ம முழுமையான நம்ம மூளையை யூஸ் பண்ணுற அளவுக்கு நம்மளை வந்து தயார்படுத்துகிற இதுதான் நமக்கு கொடுக்குற பக்குவத்துக்காக கொடுக்கறது தான் நமக்கு கிடைக்கிற சூழ்நிலை எல்லாமே. அதையெல்லாம் கொடுத்து நமக்கான ஞானத்தையும் தெளிவையும் கொடுத்து நிச்சயமாக்கி அதை நிலைப்பெற செய்து நமக்கு கொடுத்தாங்க. அது உடனே போகிற மாதிரி இல்லாமல் அது அந்த தெளிவு வந்து நிலை பெற்று நிற்கிற மாதிரி செய்து சிவமாக்கி அப்படின்னாலே அந்த அன்பு கருணை அந்த இடத்துல சிவம் என்ற இடத்துல நம்ம அமைதி அந்த நிலையில நம்மளை நிற்க செய்து நேயத்தால் அந்த திருவருளால் அந்த சிவத்தின் திருவருளாக இருக்கும் அனைத்து விஷயங்களால் அன்பு அமைதி எல்லாமே அந்த திருவருளால் அச்சங்கெடுத்தென்னை ஆண்டனன் நந்தியே, என்னோட பயத்தை நீக்கி பயத்தை கெடுத்து என்னை ஆண்டனன் என்னை ஆட்கொண்டான், நந்தியம் பெருமான் என்னை ஆட்கொண்டார் அப்படிங்கிறது. அந்த கெடுத்தது அப்படின்னா நமக்கு பயம்னு ஒரு விஷயம் ஒன்று இருக்குது, அது பயம்தான் அப்படின்றது சொல்லுதுனாலே நம்மளோட மனது தான் நமக்கு சொல்லும் இது இந்த விஷயம் எனக்கு பயம்னு. ஏன் நம்ம மனது வந்து நம்ம பயம்னு சொல்லுதுன்னா, இந்த உடல் நானுங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுனால தான் இந்த உடம்பை நான் பார்த்துக்கணும், என் உயிரை நான் பார்த்துக்கணும், என்னை யாரும் எதுவும் சொல்லக்கூடாது, ஏன்னா என் மனசு வலிக்கும், என்னை யாராவது சொன்னால் மனசு வலிக்கும், என்ன ஈகோ என்னை யாராவது காயப்படுத்தினாங்கன்னா என் ஈகோ என்னை ரொம்ப சின்னதாக காமிக்கும், அதனால என் மனசு வருத்தப்படும், என் உடலுக்கு பாதிப்பு வராமல் இருக்கணும். இந்த நம்மள்கிட்ட ஒன்று கொடுத்துட்டாங்க இல்லையா, இந்த உலகத்துக்கு வரும்போது இந்த உடலும் மனமும் கொடுத்துருக்காங்க, அதுதான் நான் என்ற ஒரு மாலையை நம்ம போட்டுட்டு இருக்கோம். அப்போ நான் இந்த உடலையும் நான் பாதுகாக்கணும், என் மனதையும் பாதுகாக்கணும், அதை ரெண்டுத்தையும் நல்லா வச்சுக்கணும் அப்படிங்கிறப்ப நமக்கு அந்த பயம்ன்றது வந்துடுது. அந்த பயம்ன்றது நமக்கு உணர்வாகவும் பேச்சாகவும் நமக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கிற விஷயந்தான். நான் என்னன்னு அந்த செல்ஃபிஷாக நம்ம யோசிக்க அந்த பேச்சு நமக்குள்ளே பேசிக்கிட்டே இருக்க அந்த பயம் போகாது. அந்த பயம் போயிருச்சு, அச்சம் கெடுத்தாச்சு அப்படின்னா நமக்குள்ள வந்து மன அமைதி வந்துருச்சு, நான் என்ற எண்ணம் இல்லாத நிலை வந்துருச்சு. இந்த ரெண்டும் வந்தாதான் நமக்கு வந்து நம்ம வந்து அந்த சிவத்துல நிக்கிறோம் அப்படின்றத நம்மளால உணர முடியும். இதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, அந்த அச்சம் கெடுக்கிறதுக்கு முதல் படியா நம்மளோட பிராக்டிஸ் எப்படி இருக்கணும்னா, இறை நம்பிக்கை தான், சரணடைகிறது. இறைவனை நம்பிக்கையோட நம்ம சரணடைஞ்சாலே அந்த பெரிய பயமா இருக்கிற ஒரு விஷயம் நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு தேவையான அனைத்து எனர்ஜியும் கொடுத்துரும். ரஜினி சொல்லுவார் இல்லையா படத்துல, அவர் கெத்தா சொல்லுவார் இல்லையா, போடா ஆண்டவனே நம்ம பக்கம் அப்படின்னு. அந்த மாதிரி ஆண்டவனை நம்ம கையில வச்சுக்கிட்டோம்னா நம்ம அந்த பெரிய பயமா இந்த உலகியல்ல நம்ம எப்படி எல்லாத்தையும் ஃபேஸ் பண்றதுங்கிறது நமக்கு போகும். அதனால முதல்ல இருக்க வேண்டியது ஆண்டவன் மேல நம்பிக்கை, அப்புறம் சரணடைஞ்சு அவர் கொடுக்குற ஒவ்வொரு சூழ்நிலையும் நமக்கு வந்து பக்குவத்தை கொடுக்கறதுக்கு மட்டும்தான் இருக்கு. இதுல எந்த ஒரு இதுவும் இல்லைன்றத முழுமையா நம்பணும். நம்பி அதுல இறங்கும் போது ஒரு விஷயம் ஒரு வேலை வருதுன்னா, இப்போ ஒரு 10 பொருளை நான் செய்யணுன்ற ஒரு வேலை எனக்கு கிடைக்குது அப்படின்னா, அந்த 10 பொருளை நினைச்சு நான் பயந்து என் மனசு பேசிக்கிட்டே இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, இதெல்லாம் எப்படி பண்ண முடியும், நான் ஏன் பண்ணணும், இது எவ்வளோ டைம் ஆகும், இது இப்படி பேசிச்சுன்னா எனக்கு எனர்ஜி எல்லாமே எதுக்கு போயிடும், என்னோட கவனம் வந்து இந்த பேச்சுல போயிடும், என்னால அந்த வேலையை செய்யவே முடியாது. எப்பயுமே நம்மளோட எனர்ஜி எப்போ வேஸ்ட் ஆகும்னா, இந்த மனம் பேசுறதுனால தான் வேஸ்ட் ஆகும். மனம் மட்டும் பேசாம அமைதியா அந்த 10 பொருளை யோசிக்காம ஒரு பொருளை மட்டும் எடுத்து இதை நம்ம எப்படி செய்யணுங்கிறதுக்கு மட்டும் என் கவனத்தை நான் கொடுத்தேன்னா, எனர்ஜி ஃபுல்லா அந்த கவனத்தோட அழகா சிவத்தோட சக்தி நல்லா ஃப்ளோ ஆகும். அப்ப நம்ம ஒவ்வொன்னா அந்த ஃப்ளோல நம்ம 10 பொருள் செய்யறதுமே நமக்கு தெரியாது. மந்திரம் சொல்றதும் அப்படிதான். நீங்க 108 சிவாய நம்ம சொல்லணும், ஓம் நம சிவாய சொல்லணும்னா
108 மலைக்கிறப்ப தான் அது வந்து உங்க மனசு பேசுதுன்னு வச்சுக்கோங்க. 108 தடவை சொல்றதுக்குள்ள என்ன ஆகும் அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டே இருந்ததுன்னா எனர்ஜி வந்து நீங்க சக்திய வந்து வீணடிச்சுக்கிட்டே இருக்கீங்க. எப்ப உங்க மனது வந்து முரண்படாம நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அத செய்யணும்னு நினைக்கிறப்ப, அந்த ஒரு மந்திரத்துல உங்க மனச வச்சா போதும். ஒரு மந்திரம் நல்லா சொன்னா சொன்னா போதுங்கிறதுல மட்டும் மனச வச்சு, அப்புறம் அடுத்த மந்திரம். ஒவ்வொரு மந்திரமா உங்களால அந்த நிகழ்காலத்துல இருந்து நம்ம இறைவனோட சரணடைஞ்சு, நம்ம குடுக்குற விஷயத்த வந்து முழுமையாக நமக்கு நமக்கு வர விஷயங்கள பிரச்சனையா பார்க்காம, ஒரு சேலஞ்சாவும், ஒரு சந்தோஷமா இறைவனோட இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு நமக்கு. எந்த விஷயம் செய்யும்போதும் அந்த இறை உணர்வோட செய்யறப்ப தான் அந்த நமக்கு கிடைச்சிருக்க வாய்ப்பு இல்லையா? இறைவன புடிச்சுக்கிட்டே இறைவன் நினைப்பிலேயே இருக்கிறதுக்கு. அந்த மாரி சந்தோஷமா செய்யும்போது, நம்மளாலயும் இந்த அச்சம் கெடுத்து, நந்தியோட அருள்லே நம்மளாலயும் இருக்க முடியும். அப்படிங்கிறதையும் நான் இதுல புரிஞ்சுக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. வாங்க அர்த்தநாரி ஐயா. வணக்கம் ஐயா. ரத்னா சார்லாம் கீழே இருக்காரோ? சரி 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 சரி. வணக்கம். இந்த பாடல் வந்து முதல்ல இது வந்து 36 தத்துவங்களால் இந்த உடல் ஆகி இருக்கிறது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது வந்து ஆன்ம தத்துவம் 24, அதுக்கப்புறம் வித்யா தத்துவம் 7, சிவ தத்துவம் 5. இந்த 5 இந்த தத்துவத்தை 3ஆ பிரிப்போம். ஆன்ம தத்துவம், வித்யா தத்துவம், சிவ தத்துவம் அப்படின்னு. இதுல வந்து இந்த 36வது தத்துவத்தை கடந்து போறது, அதுக்கு மேல போறதுதான் உசுருக்கான வேலை. இது எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இலக்கணத்துல இடம் பொருள் ஏவல் அப்படி சொல்லியிருக்காங்கல்ல. இந்த இடம் அப்படிங்கிறது உலகம். இடம் அப்படிங்கிறது உலகம். இந்த உலகத்தினுடைய நுண்ணிய வடிவம் தான் நம்முடைய உடல். இந்த உடலுக்குள்ளார இருக்கக்கூடிய உயிர் இருக்கு பாருங்க, அதுதான் இறைவனுடைய அணு வடிவம், அணுத்துவம். வள்ளலார் வந்து மகாதேவ மாலையில அணுத்துவம் மகத்துவம் அப்படின்னு சொல்வார். இறைவன் இறைவன் அப்படிங்கிற இயற்கை இருக்குல்ல, நீங்க வந்து இறைவனை அது இது அவர் இவர் அப்படிலாம் சொல்லும்போது சில பேர் வந்து மறுப்பாங்க. ஆனா இயற்கையே இறை அப்படின்னு சொல்லும்போது மறுக்கிறவங்க ரொம்ப கம்மியா தான் இருப்பாங்க, பெரும்பாலும் மறுக்க மாட்டாங்க. அதனால அந்த உலகம் அப்படிங்கிறது நமக்கு உடலாக வரும்போது அந்த உடலுக்குள்ளர உயிர் இருக்கும். உலகத்தை எது இயக்குகிறதோ அதுவே நம்முடைய உடலையும் இயக்குகிறது. அப்படி இயக்குவது எது அப்படின்னா அது இறைநிலை தாங்க. இந்த இறைநிலையில என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிறப்பு இறப்பு நடுவுல இருக்கிற வாழ்க்கை இருக்கு பாருங்க, இதுவே வந்து ஒரு வியாபாரம் தான். இது எப்படி பார்க்கணும்? வியாபகம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. இது பெரும்பாலும் வந்து ஆன்மீகத்துல, அதுவும் குறிப்பா சைவ சித்தாந்தத்துலதான் இந்த வியாபகம் அப்படிங்கிற சொல்ல வந்து பயன்படுத்துவாங்க. ஆனா இந்த வியாபகம்ங்கிற சொல்ல ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கணும், உணரணும் அப்படின்னா, இப்ப நம்ம தமிழ்ல வந்து வணிகம் அப்படின்னு சொல்றோம். ஆனா அது வடமொழியில வியாபாரம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வியாபாரம் அப்படிங்கிற ஒரு சொல்லை எடுத்தாலே, ஒரு வியாபாரம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒன்று வியாபாரம் நிலையா இருக்கணும். நிலையா இருந்தா போதாதுங்க, அந்த வியாபாரம் வளரணும். இன்னைக்கு 4 பேர் வந்து நம்ம கிட்ட பர்ச்சேஸ் பண்ணாங்க, நாளைக்கு 16 பேர் பர்ச்சேஸ் பண்ணணும், அப்புறம் 254 பேரு, அப்படி அது வளர்ந்துகிட்டே போனாதான் அதுக்கு பேரு வியாபாரம் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப நம்ம ஒரு 4 பேர் நம்ம கிட்ட பர்ச்சேஸ் பண்றாங்க அப்படின்னா, நம்ம இன்னொரு இடத்துல இருந்து கொள்முதல் பண்ணுவோம். அதுவும் நல்லதா இருக்கணும். நல்லதா இருந்தாதான் நம்ம கிட்ட பர்ச்சேஸ் பண்றவங்க அதிகரிப்பாங்க. அது மாதிரி வாழ்க்கைங்கிறது ஒரு வியாபாரம்.
இந்த வியாபாரத்துல எது முதல் பொருள் அப்படின்னா உயிர் தாங்க நமக்கு முதல் பொருள். இந்த முதல் பொருள்னா கேபிட்டல். கேபிட்டலா வரக்கூடிய உயிர் எது அப்படின்னா இறைவன் தான் இங்கு உயிராக வருகிறார். இத நான் சொல்லல, மாணிக்க வாசகர் திருவாசகத்துல 20வது தலைப்பாக இருக்கக்கூடிய திருப்பள்ளி எழுச்சியில முதல் பாட்டிலே சொல்றார், போற்றி என் வாழ் முதலாகிய பொருளே, வாழ்வதற்கு முதன்மையாக இருக்கக்கூடிய பொருளே அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்புறம் கோயில் திருப்பதிகத்துல முடியா முதலே அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆக இறைவனே உயிர் என்கின்ற முதல் பொருளாக வருகின்றான் அப்படிங்கிறது. இந்த முதல் பொருளை வைத்து கொண்டுதான் நம்ம வாழ்க்கை அப்படிங்கிற வியாபாரத்தை நடத்துறோம். இந்த கண்ணதாசன் சொல்றார், வாழ்க்கை என்பது வியாபாரம், அதில் ஜனனம் என்பது வரவாகும், மரணம் என்பது செலவாகும் சொல்லியிருப்பாரு. ஆனா இந்த வாழ்க்கைன்னு இருக்கு பாருங்க, இந்த வாழ்க்கைன்னு இருக்கிற இதுல இந்த வாழ்க்கைங்கிறது மொத்தமா 4 எழுத்து இருக்கும் இந்த சொல்ல பிரிச்சோம்னா. ஆனா இந்த சொல்ல 2 மெய்யெழுத்து இருக்கும். வா 1, இல் 2, இக்கு 3, கை 4. இந்த 2 மெய்யெழுத்தையும் நீக்கிட்டோம்னா வாகை அப்படின்னு வந்துடும். வாகை அப்படின்னா வெற்றி அப்படின்னு அர்த்தம். ஏன் இந்த 2 மெய்யை நீக்கணும் அப்படின்னு சொல்றேன்னா, கண்டிப்பா மெய் இன்றியமையாததுதான். ஆனா கண்டிப்பாக மெய் நீங்கிவிடும். இந்த உடம்பு இருக்கு பாருங்க, கண்டிப்பா நீங்கிடும், உயிர் தனியா வந்துரும். இந்த உசுறு உடம்புல இருந்து வந்துச்சுன்னா அதுக்கு ஆவின்னு பேர் ஆயிடும். அதனாலதான் கழக வெளியீட்டுல கொடுத்த உரையில ஆவி அப்படின்னு கொடுக்குறாங்க. விந்திய கௌரி அம்மா இருக்காங்களா இல்லையான்னு தெரியல. ஆனா ஆவி அப்படின்னு சொன்னதுக்கே காரணம் என்ன அப்படின்னா, உடம்புக்குள்ள இருந்தாதாங்க அதுக்கு உசுறுன்னு பேரு. ஆனா உடம்பு விட்டு வெளியில வந்துருச்சுன்னா அதுக்கு ஆவின்னு தான் பேரு. ஆனா இந்த ஆவி இறைவனை நோக்கி வர 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 அதுக்கு பசு அப்படின்னு பேரு. அது இறைவனோட எண்ணத்திலேயே இருக்கும்போதுதான் அது ஆன்மாவாக அது மாறுகிறது. அப்படி மாறின பிறகுதான் ஆன்மா இறைவனை தரிசிக்கிறது, இறைவன் ஆன்மாவையும் தரிசிக்கிறார். ஏன்னா நீ அதுவாக இருக்கிறாய். அங்க போனீங்கன்னா சபரிமலையில அதுதான் எழுதியிருப்பாங்க. அது மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். ஆக இந்த வாழ்க்கைங்கிற வியாபாரத்துல ஒரு லாபம் இருக்குங்க. என்ன லாபம் அப்படின்னா ஆன்ம லாபம் அப்படிங்கிறது. ஆன்மாவுக்கு என்ன லாபம் அப்படின்னா இந்த உயிர் இறைவனை அடைவது. இந்த உயிர் இறைவனை அடையும் போது உயிரினுடைய இயல்பு இருக்கு பாருங்க, அது விரிவடையும். இத வள்ளல் பெருமான் சொல்லுவாரு, உலகெல்லாம் பரவ, எல்லா உலகத்திலும் பரவும்படியாக உலகெல்லாம் பரவ என் உள்ளத்து இருந்தே அழகிலா ஒளிசை அருட்பெருஞ்சோதி அப்படின்னு சொல்லுவாரு. இந்த உயிர் என்ன நினைக்குதோ அது உலகம் முழுவதும் நடைமுறைக்கு வர்றது அளவுக்கு இந்த உயிருக்கான செயல்பாடு அதிகரிக்கும். அதற்கான காரணம் அறிவு, அது பதிஞானம் அப்படிங்கிறது. அதையெல்லாம் பெற்று ஆன்மாவை இறைவனோடு கொண்டு போய் சேர்க்கறது தான் இந்த வாழ்க்கையினுடைய லாபம். அததான் ஆன்ம லாபம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த ஆன்ம லாபத்துக்காக கிடைக்கக்கூடிய பொருள் தான் வியாபகம் அப்படிங்கிறது. அந்த வியாபகத்துக்கான முதல் பொருள் உயிர் அப்படிங்கிறது. இந்த முதல் பொருளை வளர்க்கக்கூடியது எது அப்படின்னா அறிவு அப்படிங்கிறது. அந்த அறிவு எங்க கிடைக்கும் அப்படின்னா நாள்தோறும் காத்தால 6:30 மணிக்கு கேள்வி ஞானத்துல கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துக்கு போய் வாங்குறதோ வாங்கி மற்றவங்களுக்கு கொடுக்கறதோ, அதாவது பை அண்ட் சேல் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இந்த 2ஐயும் செய்யணும் அப்படிங்கறதா இந்த பாட்டோட கருத்து. இத பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக
நமக்கு ஒரு தகுதி வந்துரும். அதுக்கப்புறம் நந்தி நம்மை ஆண்டு கொள்வான். நந்தி ஆண்டுட்டா அதுக்கப்புறம் நமக்கு பயமே கிடையாது. பயம் அப்படிங்கிற ஒரு சொல் இருக்கு பாருங்க, அதுக்கு எதிர்ச்சொல் அபயம் அப்படின்னு வரும். நந்தி அபயமாக கிடைத்து விட்டால் நமக்கு பயம் ஏன் வரப்போகுது? இந்த பயம்ங்கிறது எதனால வரும் அப்படின்னா, மரணத்தால வரக்கூடிய மரண பயம். அந்த மரண பயத்தை நீக்கக்கூடிய ஆற்றல் நந்திக்கு மட்டுமே உண்டு. அதான் நந்தியம்பெருமானுக்கு மட்டுமே உண்டு. அதனால நம்ம அதனால்தான் திருமூலர் நந்தியை குருவாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஆனால் நமக்கும் நந்தி குருவாக வாய்க்க வேண்டும். அல்லது நமக்கு யார் குருவோ அந்த குரு நந்தியின் வடிவமே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அதனால இன்னைக்கு அந்த 36 தத்துவத்தை கடந்து மேல் ஏற்றுகிற அந்த அருள் தன்மையை பெறக்கூடிய செயலை செய்ய வேண்டும் என்று நாம் விரும்புவோம் அப்படிங்கறதுதான் இந்த பாட்டுக்கான கருத்து. வேற ஏதாவது சொல்றாங்களான்னு கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த தத்துவம் அனைத்தும் தனித்தனி கடந்தேம்னு ஒரு திருவருட்பா இருக்கும், அதை ஓதி நிறைவு பண்ணிக்கலாம். யாராவது ஏதாவது கேக்குறாங்களா கேளுங்க, சொல்றதா இருந்தா சொல்லுங்க. கிருத்திகா வந்திருக்காங்களா பாருங்க கௌரியமா. வரலங்கய்யா, இன்னும் வரலன்னு நினைக்கிறேன். சரி சரி சரி, யாரும் எதுவும் சொல்லல. அதனால அருட்பெருஞ்சோதி அட்டகம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும், அது 8 பாட்டு. அதுல 7வது பாட்டு இந்த பாட்டுல இருக்கக்கூடிய மைய கருத்தை அப்படியே சொல்ற மாதிரியே இருக்கும். சொல்ற மாதிரியே இல்லை, சொல்றதாகவே இருக்கும். அது மாதிரி அந்த பாட்டை ஒரு தடவை அப்படியே கவனிச்சு பாருங்க. தத்துவம் அனைத்தும் தனித்தனி கடந்தே, தத்துவம் அனைத்தும் தனித்தனி கடந்தே, தத்துவாதீத மேல் நிலையில், தத்துவம் அனைத்தும் தனித்தனி கடந்தே, தத்துவாதீத மேல் நிலையில், சித்திகள் முழுதும் தெரிந்தனம் அவை மேல், தத்துவம் அனைத்தும் தனித்தனி கடந்தேம், தத்துவாதீத மேல் நிலையில், சித்திகள் முழுதும் தெரிந்தனம் அவை மேல், சிவநிலை தெரிந்திடச் சென்றேம், சித்தியல் முழுதும் தெரிந்தனம் அவை மேல், சிவநிலை தெரிந்திடச் சென்றேம், ஒத்த அந்நிலை கண் யாமும் எம் உணர்வும் ஒருங்குற கரைந்து போயினம் என்று அத்தகை உணர்ந்தோர் வழுத்த நின்றோங்கும் அருட்பெருஞ்சோதியன் அரசே, ஆடும் பரிவேல் அணி சேவலென பாடும் பணியே பணியாயருள்வாய். வாழ்க சீரடியாரெல்லாம். சிவா, திருச்சிற்றம்பலம். நன்றி. நன்றிங்க ஐயா, மிக அருமை, அற்புதமா இருந்துச்சு. மிக்க நன்றிங்க ஐயா. நிறைவு செஞ்சு ஐயா கணேசன் ஐயா, கேள்வி நாணம் யூடியூப்ல நாங்க டெய்லி அப்லோட் பண்றோம், முடிஞ்சா அதை கேளுங்க. சரி, சேனல் அப்புறம் ஐயா மத்திய ஐயா நேயம் எழுத்து பெயர்னு போட்டிருக்காரு, அதுக்கான விளக்கம் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். வெறும் நேயம் அப்படின்றது அன்பு, பற்று, பாசம். இந்த பாடல்ல வர நேயத்துக்கு பேரு கடவுளை குறிக்கக்கூடிய ஒரு பொருள், அறியப்படும் பொருள் அப்படின்னு அர்த்தம். மிக்க நன்றி சார். அதாவது சார், அந்த அருட்பாளர் மெய்யருள் வியப்புன்னு ஒரு பகுதி இருக்கும் சார். அதுல அடியனாக்கி பிள்ளையாக்கி நேயனாக்கியே அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த
நேயம் அப்படிங்கிறது இறைவனை அடையக்கூடிய நடைமுறையில ஒண்ணு. அததான் அடியனாக்கி பிள்ளையாக்கி நேயனாக்கியே அப்படின்னு பிரியாம இருக்கிறது தான் நேயம் அப்படின்னு சொல்றது சார். எப்போதும் ரேடியோ கேட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்கள நேயர்னு சொல்லுவாங்க, வானொலி நேயர் அப்படின்னுவாங்க. அதுதான் நேயம்ங்கிறதுக்கான பொருள். இங்க இந்த அந்த எழுத்து மாறுது. நேயர்ன்றது ஞா வரும், இங்க நே வருது. நேயம் இந்த 3வது அத்தியாயமே அதான், நாதுரு நாண நேயம். இந்த எழுத்து மாத்திரம் மாறும் சார். அது வந்து திரிதல் அப்படிங்கிற அந்த இலக்கணத்துல வந்தது சார். திரிதல், அதனால அது மாறுறது மாறும் தான். அது இலக்கணத்துல அதுக்கு இடம் இருக்கு. அது நன்றிங்க. நன்றி ஐயா. மகேந்திரன் ஐயா, வணக்கம் ஐயா. அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்வு நிறைவுறுகிற சமயத்தில் வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நான் பாடலை மட்டும் ஒரு முறை வாசிச்சிடுறேன், அதுக்கப்புறம் நேரத்தின்படி நிறைவு செஞ்சிருவேன். நல்லது. பாடல் எண் 1208, 6ஆம் தந்திரம். ஞாதுரு ஞான ஞேயம். பார்க்கின்றவனும் ஞானத்தால் பார்க்கப்படுகின்ற பொருளும், பார்க்கின்றவனும் ஞானத்தால் பார்க்கப்படுகின்ற பொருளும். சிறப்பு. இந்த ஒச சொல்றது நினைவு வருது, இந்த அப்சர்வர் அப்சர்விங் அப்சர்வேஷன்ஸ் அப்படின்ட்டு. நல்லது. வைச்சன ஆறு ஆறும் அகற்றியே வைத்து மெச்ச பரமன் தன் வியாத்தும் மேல் இட்டு நிச்சயமாக சிவம் ஆக்கி நேயத்தால் அச்சம் கெடுத்து என்னை ஆண்டன நந்தியே. வைச்சன ஆறு ஆறும் அகற்றியே பச்சனாறு ஆறும் அகற்றியே வைத்து மெச்ச பரமன் தன் வியாத்தும் மேலிட்டு நிச்சயமாக சிவம் ஆக்கினேயத்தால் நிச்சயமாக சிவம் ஆக்கினேயத்தால் அச்சம் கெடுத்தென்னை ஆண்டன நந்தியே. அச்சம் கெடுத்தென்னை ஆண்டன நந்தியே. வைச்சன ஆறாரும் அகற்றியே வைத்து மெச்ச பரமன். நன்றி நன்றி நன்றி. மீண்டும் அடுத்த நாளில் சந்திப்போம். நன்றி ஐயா. மிக்க நன்றி. அருமையா இருந்தது. வேற எதுவும் சொல்லலாம், நிறைவு செஞ்சுக்கலாம் இருக்கோம். ஏதாவது கருத்து இருந்தா சொல்லிடலாம். நிறைவு செஞ்சுக்கலாம்னு நினைக்கிறோம். அனைவருக்கும் நன்றி. இன்னைக்கு பாடல் மாதிரி அச்சம் கெடுத்து என்னை ஆண்டனன் நந்தியே, அது அனைவருக்கும் சேரணும் அப்படின்னு பிரார்த்திப்போம். மிக்க நன்றி. இன்று எங்களுடன் இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு சந்திப்போம். தலம் நிறைவு பெறுகிறது. திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். அனைவருக்கும் நன்றி. ஓம் நம சிவாய்.